காதில் அடரும் கயல் கொண்டு இசைந்து ஐம்போரி மாலி மைக மனம் பாயம் தந்து இருள் கால் தரைந்து விசும்பு இலங்கும் பொழுது ஒரு கோடி காய்கதிர் என்று ஒளிர் செம் சிலம்பும் கடை யாழியுடன் கடகம் துலங்கும்படி காமன் நெடும் சிலை கொண்டு அடர்ந்தும் போரு மயலாலே வாது புரிந்து அவர் செம் கை தந்து இங்கீத மாக நடந்தவர் பின் திரிந்தும் தன மார்பில் அழுந்த அணைந்திடும் துன்பம் அது உழலாடே வாசம் மிகுந்த கடம்பம் மின் கிங்கினி மாலை கரம் கொழும் அன்பர் வந்து அன்போடு வாழ நீதம் புனையும் பதம் தந்து உனது அருள் தாராய் போதில் உறைந்து அருள்கின்றவன் செம்சிரம் மீது தடிந்து விளங்கிடும் பூங்குங்கவா போதவாளம் சிவசங்கரன் கொண்டிட மொழிவோரே பூகம் மூடன் திகழ் சங்கு இனம் கொண்ட கிரீவமடந்தை புரந்தரன் தந்து அருள் பூவை கரும் புறமின் பதம் தங்கு மொழிதோளா இது அகம் ஒன்றினர் வஞ்சகம் துஞ்சி இடாதவர் சங்கரர் தந்த தென்பும் பலல சேர் நிருதன் குலம் மஞ்சமுன் சென்றடு திரளோனே சீதளம் உண்டு மனம் தயங்கும் பொழில் சூழ்தர விஞ்சைகள் வந்து இறைஞ்சும் பதி தேவர் பணிந்து எழுகென் கொடுங்குன்று உரை பெருமாளே. காது அளவும் நெருக்கும் கயல் மீன் போன்ற கண்களை மனத்தில் கொண்டு அப்போது மகளிர்பால் மனம் ஒருப்பட்டு ஐம்புலன்களும் மன்மதன் வீசும் அம்புகளால் மயங்கிக் கிடக்கும் இம்மனித வாழ்வின் மாயை வலையில் சிக்கித் தவித்து மனம் அச்சம் கொண்டு இருள் நீங்கும்படியான சந்திரன் விண்ணில் ஒளி தரும் பொழுது கோடிக்கணக்காக காய்கின்ற நட்சத்திரங்கள் போல ஒளி வீசும் செவ்விய சிலம்பும் மோதிரமும் கடகமும் மன்மதன் தனது நீண்ட வில்லைக் கொண்டு நெருங்கி சண்டை செய்வதால் வரும் மயக்கத்தினால் பிணங்கியும் இணங்கியும் இனிமையுடன் நடப்பவரான மாதர்களின் பின் திரிந்து அவர்களது மார்பில் அழுத்த அணையும் துன்பச் செயலில் நான் உழலாமல் காத்தருள்வாயாக. வாசனமிக்க கடம்ப மலராலான மெல்லிய கிண்கிணி மாலைகளை ஏந்திய அடியார்கள் வந்து அன்புடன் தாம் வாழ வேண்டி நாள்தோறும் சூட்டும் திருவடியைத் தந்து உனது திருவருளை தாராய் முருகா. தாமரை மலரில்
உறைந்தருளும் பிரம்மாவின் செவ்விய தலைமீது புடைக்கும்படி குட்டி ஞான வளப்பமான பிரணவப் பொருளை சிவசங்கரமூர்த்தி பெரும்படி உரைத்த குருநாதனே. கமுக மரங்கள் போன்ற அழகிய கழுத்தை உடைய இந்திரன் பெற்றருளிய தேவயானை நாயகியுடன் பெருமை வாய்ந்த குரமகளாகிய வள்ளி நாயகியின் அன்பு அருளை பெற்றவரே. ஆபரணங்கள் தங்கும்படியான 12 தோள்களை உடைய அழகிய அருமை பெருமாளே. தீய உள்ளம் பொருந்திய வஞ்சகம் குறையாத அசுரர் கூட்டம் பயப்படும்படி முன் சென்று அவர்களை அழித்த திறம் வாய்ந்த வீர வேலவனே. குளிர்ச்சி முற்பட்டு மனம் விளங்கும் சோலைகள் சூழந்த திருத்தலத்தில் கல்வியில் மிக்கோர் வந்து தேவர்கள் வணங்கி எழுகின்ற புனித ஸ்தலமான அழகிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, என் மனத்தில் என்றும் அருள் புரிவாயாக முருகா.